இந்த வயிறு பெருசாகும் இந்த டயஃப்ரத்தை அப்படி இடிக்கும் போது அந்த விக்கல் வரும். இப்போ உங்களுக்கு விக்கல் வந்தால் என்ன பண்ணுவீங்க? தண்ணி குடிப்பீங்க. பாப்பாவுக்கு விக்கல் வந்து இன்னும் நிறைய பால் கொடுக்கணும்னு அர்த்தம். ஆனால் நம்மளுடைய தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து தலையில் போடுவாங்க. இந்த பாப்பா வந்து பாலோட காற்றையும் சேர்ந்து குடிக்குது. அதுக்கு தான் ஏரோஃபேஜியான்னு சொல்லுவாங்க. இப்போ வெயிட்டான பால் கீழே இங்கே இருக்கும், காற்று மேலே இருக்கும். காற்று இங்கே இருந்தால் நமக்கு எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஆனால் அது குழந்தை மண்ணும் பழக்கம் துப்போது. இது குழந்தை தானாக செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை. இதே மதர் வந்து ஜுரம் குறையிலன்ட்டு ஓவர் டோஸ் பண்ணலாம். அது ஓவர் டோஸ் பண்ணி லிவர் ஃபெயில்யூர் ஆகி குழந்தை இறந்து போன குழந்தைகள் நிறைய இருக்குது. முகத்தில், கையில், வயிற்றில், காலில் பார்த்து இப்படி அமைக்கி பார்த்தாலே அந்த மஞ்சள் கலர் தெரியும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது கால் வரையும் ஜாண்டிஸ் போச்சுன்னா அது சீரியஸ். சப்போஸ் இதுவரையும் ஜாண்டிஸ் இருக்குது, பாப்பா நல்லா பால் குடிக்குது, விளையாடுதுன்னா பயப்படவே வேண்டாம். குழந்தையோட டிமாண்டை பொறுத்து கொடுக்கணும். டிமாண்ட் குழந்தை க்ளூ பண்ணும். அந்த குழந்தையே வந்து என்ன பண்ணும், பால் வேணுன்றத சிக்னல் காட்டும். எப்படின்னா சப்புன்னு சப்பும், அப்புறம் வாயில் விரல் போடும், அப்புறம் கண் இப்படி பார்க்கும். இது வந்து அம்மா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தேவையான தாய்ப்பால் குடிக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 6லிருந்து 7 வரை யூரின் போகும். அந்த யூரின் எவ்வளோ நல்லா போதோ அவ்வளோ பால் குடிக்குதுன்னு அர்த்தம். யூரின் சிறுநீர் நிறைய கழிக்கல, 3 வாட்டி தான் போச்சுன்னா அதனால் தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு தேவையான வைட்டமின் ஏ கொடுக்காது. அது குறைமாத குழந்தையோ நிறைமாத குழந்தையோ பிறந்தவுடன் தினமும் ஒரு 400 யூனிட்ஸ் வைட்டமின் டி கண்டிப்பாக கொடுக்கணும். நலமுடன் தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற டாக்டர் ஸ்ரீனிவாசன், எக்ஸ்பர்ட் அட்வைசர், சைல்ட் ஹெல்த், நேஷனல் ஹெல்த் மிஷன். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ நியூ பார்ன் பேபிஸ் அண்ட் அவங்கள இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸா இருக்கட்டும், இல்ல கேள்விகளா இருக்கட்டும், அதை வந்து மக்கள் சார்பாக நான் உங்ககிட்ட கேட்க போறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நியூ பார்னுக்கு எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ஃபீட் பண்ணணும் அண்ட் அது எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. அதாவது பச்சிளம் குழந்தைகள் எடுத்தவரை நம்ம குறைமாத குழந்தைகள், நிறைமாத குழந்தை 2 இருக்குது. ஏன்னா 2 பேருக்கும் கொஞ்சம் ஃபீடிங் வித்தியாசம் இருக்கும். எப்படின்னா இப்போ நிறைமாத குழந்தைன்னா யாரை சொல்கிறோன்னா அந்த 37 வாரம் முடிஞ்சு 2.5 கிலோவுக்கு மேலே இருக்க குழந்தைகள் நார்மல். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக என்ன சொல்கிறோம், ஒரு அம்மா வந்து 10லிருந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஃபீட் பண்ணாங்கன்னா 3 மணி நேரம் தூங்கும். ஸோ ஒரு நாளுக்கு 8 ஃபீட் கரெக்டாக இருக்கும். 8 × 3 24. இதே குறைமாத குழந்தையாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப நேரம் உறிஞ்சிற சக்தி அதுக்கு கிடையாது. அதனால் அது என்ன பண்ணணும், 10 நிமிஷம் சாப்பிட்டுட்டு தூங்கிடும், திரும்பி எழுதுக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம எவ்ரி 2 hours கொடுக்குற மாதிரி ஆகிடும். பட் எதையுமே வந்து தாய்மார்கள் வந்து டைம் பார்த்து கொடுக்கக்கூடாது. குழந்தையோட டிமாண்டை பொறுத்து கொடுக்கணும். டிமாண்ட் குழந்தை க்ளூ பண்ணும். அந்த குழந்தையே வந்து என்ன பண்ணும், பால் வேணுன்றத சில சிக்னல் காட்டும். எப்படின்னா சப்புன்னு சப்பும், அப்புறம் வாயில் விரல் போடும், அப்புறம் கண் இப்படி பார்க்கும். இதை வந்து அம்மா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாப்பாவுக்கு பசி எடுக்குதுன்னு ஃபீட் பண்ணலாம். அதனால் நம்ம மக்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, நல்ல ஆரோக்கியமான குழந்தைங்களுக்கு 3 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணலாம், 8 முறை. குறைமாத குழந்தை, குறைப்பிரசவம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எவ்ரி 2 hours ஃபீட் பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து இனஃப் பிரெஸ்ட் மில்க், அதாவது தாய்ப்பால் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது, போதுமான தாய்ப்பால் கிடைக்குது அப்படிங்கிறது எப்படி தெரியும், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா 2-3 வழி இருக்குது. எப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், நல்லா பாலை குடிச்சிட்டு அது வயிறு ரொம்பிச்சுன்னா அந்த தாயோட மார்பகத்து மேலே அப்படியே சாஞ்சு தூங்கும். இது ஒரு சின்ன ஒரு சிக்னல். 2வது, ஒரு குழந்தை வந்து அதுக்கு தேவையான தாய்ப்பால் குடிக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 6லிருந்து 7 வரை யூரின் போகும். அந்த யூரின் எவ்வளோ நல்லா போதோ அவ்வளோ பால் குடிக்குதுன்னு அர்த்தம். யூரின் சிறுநீர் நிறைய கழிக்கல, 3 வாட்டி தான் போச்சுன்னா சரியாக பால் குடிக்கலான்னு அர்த்தம். 3வது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்பயுமே என்ன சொல்கிறோம், எவ்ரி டே குழந்தையோட எடை ஏறுது. எப்பவுமே குழந்தை பிறந்ததுலேருந்து முதல் 1 வாரம் 10% குறையும். இப்போ 2.5 கிலோ இருந்துச்சுன்னா 250 கிராம் ஃபஸ்ட்டு 7 நாள் குறையும். 2.5லேருந்து 2.25 வரும். அதுக்கப்புறம் எவ்ரிடே ஏற ஆரம்பிக்கும் 8வது நாள்லேருந்து. நார்மலாக பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 30 கிராம் வெயிட் ஏறலாம். குறைமாத குழந்தைங்களுக்கு ஒரு 15லேருந்து 20 கிராம் வெயிட் ஏறலாம். ஸோ அதனால் இந்த வெயிட் ஏறுறது, யூரின் 6 வாட்டி போகுது, குழந்தை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்குறது, இதெல்லாமே அதுக்கு தேவையான தாய்ப்பாலை குடிச்சிருக்குன்னு அர்த்தம். அது ஸோ இப்போ வந்து அந்த சாலிட் ஃபுட்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது எப்போ பண்ணலாம் அண்ட் எப்படி பண்ணலாம்? ஸோ அதனால் இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணுறதா எப்படி? அதாவது இது வந்து நம்ம நிறைய டைரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எப்படின்னா முதல் 6 மாதம் வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. சில குழந்தைங்க 4வது மாதத்தில் அலையும், அதை கொடு இது கொடுன்னு கூட கேட்கும். இருந்தாலும் கொடுக்காதீங்க, முதல் 6 மாதம் தாய்ப்பால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். தாய்ப்பால் முடிஞ்ச உடனே 6 மாதம் முடிஞ்ச உடனே நம்ம இணை உணவு, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் சொன்ன சாலிட் ஃபுட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டைம். இது இணை உணவுன்றது செமி சாலிட் ஃபுட்டு. அதாவது லிக்விடுக்கும் சாலிடுக்கும் நடுவில் நம்ம சாப்பிட்ற கஞ்சி, கூழ் இது மாதிரி. ஸோ இது வரையும் குழந்தை வந்து பால் நீராகாரமாக குடிச்சிட்டு இருந்துச்சு. 6 மாதம் ஆன உடனே கொஞ்சம் திக்காக, இந்த திக்கு எப்படி நம்ம அசஸ் பண்ணலாம் அப்படின்னா,
அந்த ஸ்பூனில் ஒரு கஞ்சி எடுத்து இப்படி கவுத்திங்கன்னா அது உடனே கொட்டக்கூடாது. அது கொஞ்சம் நேரம் நின்றுட்டு கொட்டிச்சுன்னா இதுதான் கரெக்டான அந்த திடம்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தான் செமி சாலிட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 months பழக்கப்படுத்துவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 7 மாதம் 8வது மாதம் வரும்போது நம்மளுடைய உப்புமா, பொங்கல், இட்லின்றதை அந்த சாலிட் ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதனால் இது வந்து அந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். சில குழந்தைகள் வந்து வித்தியாசப்படும். சில குழந்தைங்க வந்து 4 மாதத்துலேயே கேட்குது சார், நம்ம வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சார் என் குழந்தை எல்லாம் கேட்குறான் சார், கொடுத்தா முழுங்குறான் சார்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அதை நம்ம அட்வைஸ் பண்ணுறதில்ல. 6 மாதத்துக்கு தாய்ப்பால் கொடுங்க, எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இணை உணவு செமி சாலிடு, ஒரு 1 or 2 months கழிச்சு சாலிட். ஓகே டாக்டர், ஆக்சுவலி இப்போ வந்து குழந்தைங்களுக்கு விட்டமின் டி எந்த அளவுக்கு அவசியம் அண்ட் அதர் சப்ளிமெண்ட்ஸ் வேற என்ன சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும், இதை பற்றி சொல்லுங்க. அதாவது தாய்ப்பாலில் நம்ம எல்லா சத்து இருக்குன்னு சொல்கிறோம். அதில் அயன் இருக்குன்றோம், வைட்டமின்ஸ் இருக்குன்றோம், அப்புறம் இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் இருக்குன்னு. ஆனால் வைட்டமின் டி அதில் ரொம்ப கம்மி. ஓகே. அதனால் தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு தேவையான வைட்டமின் டியை கொடுக்காது. குழந்தைய வந்து செக்ரீஷ்லாம் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம அது குறைமாத குழந்தையோ நிறைமாத குழந்தையோ பிறந்தவுடன் தினமும் ஒரு 400 யூனிட்ஸ் வைட்டமின் டி கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஒரு குழந்தை வந்து எவ்வளோ நேரம் தூங்கலாம் அண்ட் அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த வேக்கிங் அப் அண்ட் திருப்பி ஸ்லீப் பண்ணுறது அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் தெரியுமா, திடீர்னு எழுந்துக்கிறாங்க அப்படின்னு, இதெல்லாம் எப்படி வந்து இதுனா நார்மல் இதுனா வந்து அப்நார்மல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்? அதாவது குழந்தைங்க வந்து முதல்ல 1 மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 18 hours தூங்கும் பெர் டே. அதாவது எப்படி கணக்கு வச்சுக்கணுன்னா 20 நிமிஷம் அம்மா பாலை குடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 8 முறை குடிச்சிதுன்னா 8 × 20 160, ஆல்மோஸ்ட் 3 hours. அப்புறம் 3 hours + 18 21 hours. ஒரு 3 hours வந்து விளையாடுறது, கண் முழிச்சு படுத்துட்டு இப்படி பார்க்குறது. இதுதான் நார்மலான கணக்கு. அதனால் 18 hours. அதனால் நம்ம ஒரு குழந்தையும் 18 hours தூங்குதான்னு பார்க்க முடியாது. இது வந்து குழந்தைக்கு வித்தியாசப்படும். சில குழந்தைங்க தூங்கும், சில குழந்தைங்க தூங்காமல் இருக்கும். அவன் அம்மா வந்து சொல்லுவா, என் குழந்தை தூங்கவே மாட்டேங்குது சார், பகலெல்லாம் நல்லா தூங்குது சார், ஆனால் நைட்டெல்லாம் கண் முழிச்சிட்டே இருக்கு, நான் தூங்க முடியல அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வரும். அதனால் இது வந்து குழந்தைக்கு வேறுபடும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை நல்லா தூங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வயிறு ஃபுல்லாக பால் குடிச்சிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் பால் ஃபுல்லாக குடிக்காத குழந்தைங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஆராய்ச்சியே என்ன சொல்லியிருக்கு, அதாவது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க வந்து நீங்கள் எப்படி எழுந்துப்பாங்கன்னு கேட்டிங்க இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த அரோசல் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படி ஒரு சத்தம் போட்டு டக்குன்னு குழந்தை அப்படி எழுந்துக்கும். இது வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு வருமா ஸ்பான்டேனியஸாக. இப்போ நீங்கள் வீட்டோட பார்த்துப்பீங்கன்னா குழந்தை தூக்கிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு பாத்திரம் கீழே வந்துச்சுன்னா பாப்பா டக்குன்னு தூக்கி வாரி போட்டு திரும்பி தூங்கும். இது அரோசல் மெக்கானிசம் பேர். இது வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக வருமா. இதே வேறு பால் குழந்தைங்க வந்து அது மாதிரி தூங்கிட்டே இருக்குமா. இது கூட நம்ம கண்டுபிடிக்கலாம், இது அந்த குழந்தையோட இது எப்படி இருக்குது அப்படின்றத. டக்குன்னு ஒரு குழந்தை வந்து நிறைய மதர்ஸ் பயப்படுவாங்க, என் குழந்தை இப்படி தூக்கி போடுறான், அது பூல இன்டாக்டாக இருக்குன்னு அர்த்தம். அது நல்ல விஷயம் ஆக்சுவலாக. இப்போ இந்த ஹிக்கப்ஸும் அந்த ஸ்பிட்டிங் அப் வருதுல்ல, அது வந்து நார்மலான விஷயமா இல்லை அது வந்து ஏதாவது ஒரு கன்சர்ன் இருக்குமா? நியூபார்ன் ஹிக்கப்ன்றது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அப்படியா? எப்படின்னா வயிறு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு நாள் அது வந்து ஒரு திராட்சை மாதிரி இருக்கும், ஒரு திராட்சை பழம் இருக்குல்ல அந்த சைஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். 7வது நாள் அது வால்நட் சைஸுக்கு போகும். 3வது வாரம் இன்னும் கொஞ்சம் பெருசாக போகும், ஒரு ஆரஞ்சு பழம். இப்படி அது என்ன பண்ணுறது, நாளுக்கு நாள் ஒரு 0.2% 0.3% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த வயிறு இங்கே இருக்கும்போது இங்கே டயஃப்ரம் இருக்குது. இந்த வயிறு பெருசாகும்போது இந்த டயஃப்ரத்தை அப்படி இடிக்கும்போது அந்த இக்கப் வரும். இப்போ உங்களுக்கு விக்கல் வந்தால் என்ன பண்ணுவீங்க, தண்ணி குடிப்பீங்க. இப்போ பாப்பாவுக்கு விக்கல் வந்தால் இன்னும் நிறைய பால் கொடுக்கணும்னு அர்த்தம். ஆனால் நம்மளுடைய தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து தலையில் போடுவாங்க. நிறைய பழக்கம் இருக்கும். குழந்தை விக்கிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பேப்பர் எடுத்து தலையில் வைப்பாங்க. ஏன்னா அது ஏதோ டென்ஷன் அதிகமாக அந்த பேப்பர் டென்ஷனை குறைக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அது. பட் அதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கைகள். ஸோ இக்கப் ஒரு குழந்தைக்கு ஏன் வருதுன்னா வயிறு பெருசாகுது, இது சந்தோஷமான விஷயம். ஸோ இன்னொன்று சொன்னீங்க, இந்த ஸ்பிட்டிங் ரீகர்ஜிடேஷன் சொல்லுவாங்க. அது நிறைய பேர் வந்து வாந்தி எடுக்கிறான் என் புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அம்மா கஷ்டமாக இருக்கும், அவங்க அப்பாவும் ரொம்ப டென்ஷனாக இருப்பார், எதை கொடுத்தாலும் வாந்தி எடுக்கிறான் சார், அப்படியே தயிராக வருது சார் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் நீ குழந்தைங்க பார்த்தா குழந்தை சிரிச்சிட்ருக்கோம். இப்போ வாந்தி எடுக்கிறவங்க யாராவது சிரிக்க முடியுமா? சிரிக்க முடியாது. ஆனால் குழந்தை பார்த்தா ஜாலியாக சிரிச்சிட்ருக்கோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த குழந்தை தாய்ப்பாலை குடிக்கும்பொழுது அந்த உறிஞ்சுது இல்லையா பாப்பா, நல்ல ஃபோர்ஸ் வச்சு உரியும் போது அந்த பாலோட காற்றும் வரும். இந்த பாப்பா வந்து பாலோட காற்றையும் சேர்ந்து குடிக்குது. அதுக்கு தான் ஏரோஃபேஜியான்னு சொல்லுவாங்க. இந்த காற்று என்ன பண்ணும், அப்படியே உள்ளே போகும். இப்போ பால் வெயிட்டா காற்று வெயிட்டா? பால் வெயிட். ஸோ அப்போ வெயிட்டான பால் கீழே இங்கே இருக்கும், காற்று மேலே இருக்கும்.
இப்போ காற்று இங்கே இருந்தால் நமக்கு எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஆனால் அது குழந்தை பண்ணும் பழக்கம் துப்போது. இது குழந்தை தானாக செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை. எனக்கு இது இங்கே காற்று இருக்குது, அதை நான் வெளில அனுப்புகிறேன். இது ஒரு நார்மல் ஃபினாமினன். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குழந்தைய உட்கார வச்சு முதுகில் தட்டுவோம், பர்பிங் சொல்லுவோம், தட்டுவோம். அது எதுக்குன்னா இதை ரிலீஸ் பண்ணேன். ஸோ இந்த ஏரோஃபேஜியாவை ரிலீஸ் பண்ணுறது தான் அது ஸ்பிட்டிங்னு பேர். ஸோ அதனால தான் இதை ரீகர்ஜிடேஷன். ஸோ அதனால் ஜென்ரலாக நான் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன், உன் குழந்தை வாந்தி எடுத்துகிட்டு சிரித்தா அது நார்மல், வாந்தி எடுத்துகிட்டு தலையை தொங்க போட்டால் அது அப்நார்மல். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ வந்து ஒரு தாய் எப்போ வந்து பதவதைப்பாங்க அப்படின்னா, ஃபீவர் இல்லை ஒரு ரேஷஸ் வந்துச்சு, இல்லை வாமிட்டிங் பண்ணுது அப்படின்னா, இதுக்கு வந்து எப்போ டாக்டர் கிட்ட வரணும், இல்லை வீட்டில் ட்ரீட்மெண்ட் பார்த்தா இதுக்கெல்லாம் போதும், சிலதுலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா, இது எப்போ டாக்டர் கிட்ட வரணும்? அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபீவரு, ஒரு வாமிட்டிங் இருக்குது, இல்லை ஸ்கின் ரேஷஸ் வருது அப்படின்னா, ஸ்கின் ரேஷஸ் வந்தாலே ப்ராபபிளி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா பாக்டீரியா வந்து ஃபஸ்ட் டே ரேஷஸ்லாம் வராது. டைஃபாய்டு ஜுரம், பாக்டீரியா ஜுரம், ஆனால் அது 6வது நாள் 7வது நாள் தான் ரேஷஸ் வரும். ஸோ முதல் நாளே ஒரு பாப்பாவுக்கு ரேஷஸோடு வருது அப்படின்னா ப்ராபபிளி வைரல். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இந்த மீசில்ஸ்லாம் 3வது நாள் ரேஷஸ் வரும், டெங்கு 3வது நாள் 4வது நாள் ரேஷஸ் வரும். இது மாதிரி சில வைரஸ் டிசீஸ்லாம் ரேஷஸ் வரும். ஸோ என்னை பொறுத்தவரை மதர்ஸ் வந்து நம்ம வந்து எந்த நோய் இருந்தாலும், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 5000 பாப்புலேஷனுக்கு ஒரு நர்ஸோ ஒரு டாக்டரோ இருக்காங்க. சப் சென்டர்னு ஒன்று இருக்குது. 30,000 பாப்புலேஷனுக்கு பிஎஸ்சி இருக்குது. அப்புறம் தாலுக் ஹாஸ்பிட்டல் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ ஹெல்த் சிஸ்டத்தில் நமக்கு ஒன்றும் குறை இல்லை. ஸோ அப்போது ஒரு நடுராத்திரி ஜுரம் வந்தால் அன்றைக்கி நைட்டு மட்டும் மேனேஜ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் காலம்பரை கொண்டு போய் காமிச்சிடணும். இந்த செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது என்ன ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறேன், நம்ம அந்த பேராசிட்டமால் அப்படின்னு ஜுரத்துக்கு நம்ம கொடுக்க சொல்கிறோம். இது என்ன பண்ணுறாங்க, நிறைய மதர் வந்து ஜுரம் குறையிலன்ட்டு ஓவர் டோஸ் பண்ணுறாங்க. அது ஓவர் டோஸ் பண்ணி லிவர் ஃபெயில்யூர் ஆகி இறந்து போன குழந்தைகள் நிறையா இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், இறந்து போன குழந்தைகள் நிறையா இருக்குது. அதனால் அந்த ஓவர் டோஸ் பண்ணவே கூடாது. அதனால் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிரப்புன்னு எழுதுவோம், இவங்க கடையில் ட்ராப்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. ட்ராப்ஸோட கண்டென்ட்டும் சிரப்போட கண்டென்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம 5 மில்லி கொடுன்னு சிரப்பில் சொல்லுவோம், அவன் 5 மில்லி ட்ராப்ஸில் கொடுப்பான். ஸோ நான் 125 கொடுத்தேன், அவன் 750 கொடுப்பான். ஜஸ்ட் இமேஜின். அப்போ 3 வேலைக்கு கொடுத்தானா 2000 தாண்டிச்சுன்னா லிவர் போயிடும். ஸோ அதனால் இது மாதிரி நிறைய நடக்குது. ஆனால் நாங்களே இப்போ நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறோம், இது மாதிரி ட்ராப்ஸ் எப்போ கொடுக்கலாம், சிரப் எப்போ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்குறோம். அதனால் அந்த செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் வந்து மதர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். சப்போஸ் நடுராத்திரி எனக்கு ஜுரம் குறையவே இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி மருந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் மருந்தே இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பாஞ்சிங்காவது பண்ணுங்கள். நல்லா ஒரு கொதிக்க வச்சு ஆறுன தண்ணியில் துணியை நினச்சி தொடச்சி விடு. குழந்தைக்கு காட்டன் ட்ரெஸ் போடு, காத்தோட்டமான இடத்துக்கு குழந்தைய எடுத்துகிட்டு போ, ஜன்னலை திறந்து விடு, ஹியூமிட் கிளைமேட்டில் வைக்காத. இதெல்லாம் பட்டு ஜுரம் இயற்கை வழியில் ஜுரத்தை குறைக்கலாம். நல்ல ஆகாரம், தண்ணியோ பாலோ கொடுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹைட்ரேஷன் ப்ளஸ் இதெல்லாம். இது எப்போன்னா என்கிட்ட மருந்தே இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ கிடையாது. எல்லா வீட்லேயும் மருந்து வச்சுருக்காங்க. அப்படி மருந்தே இல்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் இதெல்லாம் பண்ணலாம். அதனால் கூடிய வரைக்கும் ஒரு டோஸ் அவங்க வீட்டில் யூஸ் பண்ணலாம். ஜுர மருந்து மட்டும்தான், வேறு எந்த மருந்தும் யூஸ் பண்ண முடியாது. கூடிய வரைக்கும் குழந்தை மருத்துவரை பார்க்குறதோ இல்லை மற்ற டாக்டரையோ இல்லை நர்ஸு, சுகாதார செவிலியர்கள் யாரையாவது ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க வைத்தியம் பண்ணுறது தான் நல்லது. நம்ம வந்து நீ ஒரு நாள் வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொன்னால் அவங்க அதை 3 நாள் ஆக்குறாங்க. ஸோ அந்த லூப்பே நம்ம கொடுக்கக்கூடாது. நோ, யூ ஷுட் கம் அப்படின்றது தான் நம்ம கொடுக்கணும். அது இப்போ டாக்டர், இந்த ஜாண்டிஸ் இருக்குல்ல, ஜாண்டிஸ் வந்து வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு? அதாவது ஜாண்டிஸில் வந்து பிறந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ் வரும். அதாவது 3வது நாள் வந்து 5வது நாள் அதிகமாகி 7வது நாள் மறையும். இதுக்கு பேர் தான் ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்னு பேர். ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ் எப்படின்னா, இந்த ரத்த அணுக்கள் இருக்கு இல்லையா, அது பிறந்த உடனே உடஞ்சி புது அணுக்கள் வரும். இந்த உடையிறதுனால இந்த பிலிருபின் ரிலீஸ் ஆகும். அதனால் வர்றது தான் அந்த ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸு. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த குழந்தைக்கு நம்ம உடம்புல பார்த்தாலே தெரியும். முகத்தில், கையில், வயிற்றில், காலில் பார்த்து இப்படி அமைக்கி பார்த்தாலே அந்த மஞ்சள் கலர் தெரியும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த கால் வரையும் ஜாண்டிஸ் போச்சுன்னா அது சீரியஸ். சப்போஸ் இதுவரையும் ஜாண்டிஸ் இருக்குது, பாப்பா நல்லா பால் குடிக்குது, விளையாடுதுன்னா பயப்படவே வேண்டாம், அது ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ் தான். அதனால் மதர்ஸ் வந்து ஜாண்டிஸ் நியூபார்ன் பச்சிளம் குழந்தைங்களுக்கு வரும்போது 3வது நாள் வந்து 7-8 நாளில் மறைஞ்சு போயிடும். சில குழந்தைங்களுக்கு அது 10-12 நாள் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதை தான் ப்ரொலாங்டு ஜாண்டிஸ் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு 3 கேள்விகள் மதர்ஸ் வந்து மனசில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு மஞ்சள் காமாலை ஒரு குழந்தைக்கு இருக்குன்னா அந்த குழந்தை ஃபஸ்ட்டு யூரின் என்ன கலர் போகுதுன்னு பார்க்கணும்.
இப்போ யூரின் வந்து மஞ்சளாக போச்சுன்னா அது அப்நார்மல். ஏன்னா எந்த குழந்தையும் பச்சிளம் குழந்தைகளுக்கு யூரின் மஞ்சளாகவே போகாது. நல்லா பியூர் ஒயிட் குற்றாலம் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் அது, அவ்வளோதான். அதில் மஞ்சளே வரக்கூடாது. மஞ்சள் வந்துட்டாலே ஏதோ இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். நம்பர் 1. நம்பர் 2, மோஷன் குழந்தை போகுது இல்லையா, அது வந்து மோஷன் போகிறது வந்து எல்லோ கலரில் இருக்கணும். சப்போஸ் அது ஒயிட் கலரில் இருந்தால் அப்போ இந்த மஞ்சக்காமாலைக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். இதை மதர் நோட் பண்ணணும். 3வது, இந்த குழந்தையோட ஆக்டிவிட்டி. இப்போ நல்லா விளையாடிட்டு இருந்தான் டாக்டர், நீங்கள் மஞ்சக்காமால் வந்தோடனே குழந்தை தூங்கிட்டே இருக்கான், அது அப்நார்மல். இல்லை குழந்தை அழுதுகிட்டே இருக்கான், அது அப்நார்மல். இல்லை டாக்டர் அவன் மாற்றுக்கு விளையாடுறான், தூங்குறான், நல்லா பண்ணுறான், உடம்பு தான் மஞ்சளாக இருக்குது, பயப்பட வேண்டியது. இது 3 வந்து மதர்ஸ் கேட்கணும். குழந்தையோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, யூரினோட கலர் எப்படி இருக்குது, மோஷனோட கலர் எப்படி இருக்குது, இது 3த்தையும் மதர் கண்டிப்பாக பார்க்கணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து போகும். எந்த குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இப்போ மதர் வந்து RH நெகட்டிவ் பிளட் குரூப், பாப்பா RH பாசிட்டிவ், அப்போ ரெண்டுத்துக்கும் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு மஞ்சக்காமாலை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மதர் வந்து O குரூப்பு, பாப்பா வந்து ARB அப்படி இருந்து வச்சுக்கோங்களேன், அந்த ஏக்கும் ஓக்கும் ஒத்து வராது, அது மாதிரி பிக்கு ஓக்கும் ஒத்து வராது, ABO இன்கம்பேலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அது இருந்தாலும் கொஞ்சம் ஜாண்டிஸ் அதிகமாக இருக்கும். அதுதான் ஜாண்டிஸ் இருக்க பாப்பாவுக்கு பிளட் குரூப் பார்ப்பாங்க. அம்மாவோட பிளட் குரூப் என்ன, பாப்பா. இப்போ நம்ம அம்மா வந்து நெகட்டிவாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பாப்பா பாசிட்டிவ் இருந்தால் அம்மாவுக்கு நம்மளாம் இப்போ நிறைய ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அடுத்த வாட்டி இது ப்ராப்ளம் வரக்கூடாதுலாம் இருக்குது, மருந்து இருக்குது இப்போ, அந்த ஆன்டிபாடி. ஆமாம், அது மாதிரிலாம் இப்போ இருக்குது. அதனால் வந்து நம்ம குரூப்பிங் வந்து பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக இதெல்லாம் எந்த ஜாண்டிஸ் அப்படின்னா முதல் நாளே வர ஜாண்டிஸ், பிறந்த உடனே ஜாண்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதை யோசிக்கணும். அதே 3வது நாள் வந்துட்டு 7வது நாள் போகிறத பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ், பெத்தலாஜிக்கல் ஜாண்டிஸ். பெத்தலாஜிக்கல் ஜாண்டிஸ் வந்து நோய் சம்பந்தப்பட்டது, ஃபிசியலாஜிக்கல் சொல்றது உடலில் ஏற்படும் மாற்றம். இது பயப்பட வேண்டாம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது ஒன்று. முக்கியமாக அந்த மஞ்சக்காமாலையில் முக்கியமாக நம்ம தாய்மார்கள் கவனிக்க வேண்டியதுன்னா, சப்போஸ் மஞ்சக்காமாலை கால் வரையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உடனே அதை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரணும். ஏன்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லைட் ஃபோட்டோ தெரப்பி போட்டு குறைச்சிடுவோம். அந்த மஞ்சக்காமாலை ஃபோட்டோ தெரப்பி போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோ லைட்ஸ் இருக்கும், கீழே பாப்பா படுக்க வச்சுட்டா அந்த லைட் லெவலில் குறையும். ஸோ அது வந்து கால் வரியும் இருந்தால் உடனே அந்த தெரப்பிக்கு வரணும். சப்போஸ் இது வரையும் இருக்குது அது வரையும் இருக்குன்னா பக்கத்தில் நர்ஸ் டாக்டர் பார்த்துட்டு அவங்க பயப்படாமல் இருக்கலாம். இது வந்து பச்சிளம் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய மஞ்சள் காமாலை. சப்போஸ் குழந்தை 4 வயசு 5 வயசு 7 வயசு ஸ்கூல் போகிறான் இல்லையா, அப்போ மஞ்சள் காமாலை வந்து வச்சுக்கோங்க, அது வந்து ஹெப்படைட்டிஸ் A, அது இன்ஃபெக்ஷன். அதாவது அசுத்தமான தண்ணி, அசுத்தமான உணவு, கை கழுகாமல் சாப்பிட்றது, அந்த ஹெப்படைட்டிஸ். அது வந்து அந்த மாதிரி குழந்தை தான் என்ன பண்ணும், வாந்தி எடுக்கும், சோர்ந்து படுத்துக்கும், வயிற்று வலின்னு இருக்கும், பசியே இருக்காது, அப்படியே படுத்துருவான், சுருண்டு படுத்துருவான். அம்மா சொல்லுவாங்க, சார் இன்னமே தெரியல சார், 3 நாள் படுத்த படிக்காக இருக்கான், வயிற்று வலின்றான், சாப்பிடல, வாந்தியாக எடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரின் பார்த்தா எல்லோவாக போகும், பயங்கர எல்லோ. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மஞ்சக்காப்பு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உணவுலாம் எண்ணெய் தாளித்து சாப்பிடாத, கடுகு தாளித்து கொடுக்காத, பழங்கள் நிறையா கொடு, காய்கறிகள் கொடு, இது மாதிரி நம்ம பழக்கப்படுத்தி ஒரு 2 வீக்ஸில் அது செல்ஃப் லிமிட்டிங் ஆகுதான் நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் பெரிய குழந்தைங்களுக்கு ஜாண்டிஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அது நோய், அது இயற்கை கிடையாது. ஆனால் பச்சிளம் குழந்தைகளுக்கு வரும்போது அது உடலில் ஏற்படும் மாற்றம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது கேலக்டோசீமியான்ட்டு, அது ஒரு டிஃப்ரெண்ட் ரொம்ப ரேர் டிசார்டர். அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா அப்நார்மலாக இருக்கும். ஏன்னா தாய்ப்பால் இருக்கிற கேலக்டோஸ்